பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. யாத்திரையாமம் 7வது அதிகாரம். அவர்கள் ஒவ்வொருவராக தங்கள் கோலை போட்ட பொழுது அவைகளும் சர்ப்பமாயின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிற்று. மந்திரவாதிகளும் அந்த மோசே ஆரோன் செய்த அந்த அதிசயத்தை அவர்களும் செய்தார்கள். அவருடைய கோல்களும் பாம்புகளாய் மாறின. ஆனால் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆரோன் கையிலிருந்து போடப்பட்ட அந்த கோலிலிருந்து வந்த பாம்பு எல்லா பாம்புகளையும் விழுங்கி போட்டது என்று சொல்லி நாம் காண்கின்றோம். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டவருடைய வல்லமை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம். இன்றைக்கி உங்களுக்கு போட்டியாக அநேக மந்திரவாதிகள், இல்லைன்னா உங்களுடைய தொழில் ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல நிறைய போட்டிகள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவங்க காப்பி அடிக்கலாம். ஒருவர் ஒரு நல்லபடியாக ஒரு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா அதை காப்பி அடிப்பதற்கு ஆயிரம் பேர் ரெடியாக இருக்கிறாங்க. யார் உங்களை பார்த்து காப்பி அடித்தாலும்
உங்களை மாதிரி வர நினைச்சாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் அவைகளை விழுங்கி போடும். அவர்களால் நிற்க முடியாது. அவர்கள் கொஞ்ச காலம் நிற்கிற மாதிரி தெரியும், பிறகு அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். இன்றைக்கு பலவிதமான போட்டிகளினாலே சோர்ந்து போய் விட்டீர்களோ, எனக்கு காப்பி அடித்து நான் செய்கிறதே செஞ்சு எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களே, என்னை வேதனைப்படுத்துகிறாங்களேன்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை வருகிறது. உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியை வருகிறார்களோ அத்தனை போட்டியாளர்களையும் கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் விழுங்கி போடுவீர்கள். அவர்கள் காணாமல் போவார்கள், நீங்களோ நிலை நிற்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வரவேணும் எனதரசே மனுவேலிசரேல் சிரசே அருணோதயம் ஒளி அருள் பிரகாசா அசரீரி ஓரே சருவேசா வரவேணும் எனதரசே மனுவேலிசரேல் சிரசே வேதா கருணாகரா மெய்யான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாபரம் நல்குவாயே வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே படியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள் போதனா முதன்மாமறைவாசனா இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய் இழ்மையவர் அடி தொழும் மேன்மையின் எந்தாய் வரவேணும் எனதரசே மனுவேல் சரலேல் சிரசே கானானி நதி நீதனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உன்னத நன்மையின் தேவா வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் சென்னை பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் முத்தமிழகர் பஸ் ஸ்டாப்பு சியோன் காம்ப்ளெக்ஸ் பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். 4வது மாடியில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். சென்னையில் இருக்கிற நல்ல உள்ளம் படைத்த அநேக சகோதரர்கள் நம்முடைய ஊழியத்தை தாங்கி வருகின்றார்கள். சகோதரர் மங்களராஜ் அவர்கள், சகோதரர் கண்மணி சாலமோன் அவர்கள், நிறைய பேர் தம்பி எர்மின், தம்பி தினேஷ், தம்பி சாந்தகுமார், சசி போன்றவர்களெல்லாம் நம்முடைய ஊழியத்தை தாங்கி வருகின்றார்கள். அவர்கள் உங்களுக்காக மிக சிறப்பான ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார்கள். முடிந்தவுடன் உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். சென்னையில் நம்முடைய ஊழியத்தை தாங்குகிற பார்க்கிற மக்களெல்லாம் வந்து பங்கு பெற வேண்டும் என்று அழைக்கின்றேன். அடைக்கலான் குருவி முதியோரெல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஓல்டேஜ் ஹோம். தினந்தோறும் அங்கே ஆவிக்குரிய மக்கள் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகிறார்கள், செய்தி கொடுக்கின்றார்கள், அங்கே இருப்பவர்கள் ஆறுதல் பெறுகின்றார்கள். நீங்கள் வந்து சேருவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே நீங்கள் எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தினந்தோறும் அங்கே இருப்பவர்களுக்கு விதவிதமான உணவும் கூட பரிமாறப்படுகிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14வது வசனம். எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அங்கே ஆகாப் ராஜாவுடைய மகன் மற்றும் யோசபாத் ராஜா, இன்னொரு ராஜா, ஏதோ ராஜா, 3 பேர் சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் இப்படியாக கூட்டணி அமைச்சு போயிருக்கிறாங்க. இது ஒரு பொருந்தா கூட்டணி.
யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பிரியமானவர், யூதா ராஜா. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பவர் ஆகாப் ராஜாவுடைய மகன். ஆகாபும் ஏசபேலும் சேர்ந்து என்ன சேட்டை பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டு விட்டது. லட்சக்கணக்கான வீரர்கள், ஆடு மாடுகள், ஒருவருக்கும் தண்ணீர் இல்லை. அப்பொழுதுதான் அவர்கள் எலிசாவை தேடி அங்கே வருகிறார்கள். ஐயா, எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது, நீங்கள் எப்படியாவது எங்களுக்காக ஜெபியுங்கள், ஜெபித்து எங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை வெளியே கொண்டு வாருங்கள். இத்தனை லட்சம் ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் இல்லாமல் சாகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்று தங்களை தாழ்த்துவதை பார்க்கிறோம். இது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருந்தாலும் கூட அங்கே இருப்பவர்கள் 3 ராஜாக்களும் சேர்ந்து ஒரு சரியான முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை தேடணும், அவனுடைய ஊழியக்காரன்ட்ட போகணும், இது ஆபத்து நேரத்தில் அவர் ஒருவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி சரியான ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஒரு சில நேரங்களிலே நம்மோடு கூட இருப்பவர்கள் பொருந்தாதவர்களாக இருந்தாலும், கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தாலும், துன்மார்க்கராக இருந்தாலும், நல்லவர்கள் போல வேடம் போட்டு கொண்டிருந்தாலும், இல்லாவிட்டால் கர்த்தருக்கு புறம்பானவர்களாக அவர்கள் இருந்தாலும், கர்த்தர் அவர்களை விரும்பாதவராக வெறுக்கிறவராக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நம் நிமித்தமாக இல்லையா, யோசபாத் ராஜாவின் நிமித்தமாக என்று சொல்லி அவர் சொல்வது போல உங்கள் நிமித்தமாக நீங்கள் நீதிமானாக இருக்கிறபடியினாலே ஆண்டவர் அவர்களையும் அங்கே ஆசீர்வதிக்கின்றார். லோத்து ஒன்றுத்துக்காகாதவர். அவர் செஞ்ச ஒரே ஒரு காரியம், ஆபிரகாம் எனப்பட்ட நீதிமானுடைய தோளில் குரங்கு போல ஏறிக்கொண்டு அவர் ட்ராவல் பண்ணார், இறங்கவே மாட்டேன்ட்டார். மிச்சப்படி அவர் ஒரு பெரிய ஜாம்பவான் அல்லவே அல்ல. ஆனால் அந்த ஆபிரகாம் ஐயா கூடவே அவர் வந்ததுனால அவருக்கும் அவரை போலவே ஆசீர்வாதம். எப்படி ஆபிரகாமுடைய அந்த மந்தை பெருகி பூமி தாங்க முடியாது இருந்ததோ அதை போலவே லோத்துவுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. இப்படியாக எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை பைபிளில் சொல்லலாம். நீதிமான்களோடு கூட யார் இருந்தார்களோ அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்கள் வாரிக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானவர்களாக இருந்தாலும், அழிக்கப்படுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தாலும், ஆனாலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஒன்று சேர்ந்தபடியினாலே அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் காண்கின்றோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒருத்தர் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆகாப் ராஜாவுடைய மகனுக்கு தகுதியானவனே அல்ல, இருந்தாலும் யோசபாத் ராஜா கூட சேர்ந்ததுனால அவனுக்கு அங்கே இறக்கம் கிடைத்தது. நாம் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நாம் சேர்ந்திருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கிற பொழுது நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நலமாக இருக்கிறது. கல்யாண வீட்டுக்கு போனால் கூட யாரையாவது கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போனால் கூட யாராவது ஒரு ஃப்ரெண்டு தான் நம்ம கூப்பிட்டு போகிறோம். முக்கியமாக வாலிப வயதில் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. வாலிப வயதில் ஃப்ரெண்ட்ஷிப் தவிர்க்க முடியாத ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நாம் சேர்ந்திருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது, மரண கண்ணிகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது, ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. பார்த்தீர்களா, அந்த சினிமா நடிகருக்கு பின்னால் பார்க்க போன அந்த வாலிபன் காலேஜ் கட்டடிச்சுட்டு அப்பா அம்மாட்ட சொல்லாமலே வேகமாக அந்த பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி மூளையில் அடிபட்டு ஆஸ்பத்திரியிலே இருந்து நேற்று மரித்து விட்டான். அந்த வாலிபனுடைய குடும்பத்தாரை நீ என்ன செய்வார்கள்? இந்த நிலைமை ஏன் வந்தது என்று சிந்தித்து பார்த்தால் நட்பு தான் காரணம் இல்லையா? அந்த நண்பர்கள் மாத்திரம் இன்றைக்கி நீ காலேஜில் ஒழுங்காக படி, அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டம், நீ இப்படி வெளியே வராத, இப்படி சுற்றாத, பின்னால் போய் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னா இப்படி ஒரு முடிவு வந்திருக்காது இல்லையா? ஸோ நம்ம யார் கூட சேரணுங்கிறது முடிவு பண்ணணும். வாலிபர்களே, நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நல்லவர்களோடு சேர்வதற்காக ஆசைப்படுங்கள், நல்லவர்களோடு கூட சேர்ந்து வெளியே போகிறதுக்கு ஆசைப்படுங்க. அப்போ வாழ்க்கை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கப்படும். துரோகிகளும் துன்மார்க்கரும் சண்டாளர்களும் அரசியல் கதைகளையே பேசி பேசி தங்கள் காலத்தை கழிப்பவர்கள், ஆங்காங்கே நின்று கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள்ட்ட போயிட்டு களவாதீங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்காதீங்க, அது ஒரு பிரயோஜனத்தையும் கொண்டு வராது. இங்கே இவர்கள் 3 பேருக்கும் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி எலிசா சொல்கிறார். காரணம், யோசபாத் எனப்பட்ட நீதிமான் என்பதை நாம் அறிகிறோம். அடுத்த வசனத்தை பாருங்கள். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சுரமண்டல வாத்தியக்காரன் வாசித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேலே இறங்கு. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சுரமண்டலக்காரன் வேணும். உடனே பிடிச்சிட்டு வாங்கணுன்னா பிடிச்சி கொண்டு வராங்க. அது ரொம்ப யோசிக்க வைக்க வேண்டிய காரியம். வனாந்தரம், எல்லோரும் சாவு போகிற நேரத்தில் இருக்காங்க.
தண்ணீர் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே அவங்களுக்கு எதிராக இருக்குது. இவர் எனக்கு சுரமண்டலக்காரன் வேணும் அப்படிங்கிறாரு. அவங்க கோவப்படாமல் சரின்னு சொல்லி அதை பொறுத்து கொண்டு தேடுறாங்க. தேடி ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் சோல்ஜராக இருந்தாரா, இஸ்ரவேல்லேருந்து வந்தாரா, யூதாவிலேருந்து வந்தாரான்னு தெரியல. கர்த்தரை தேடுகிறவர் ஒருத்தர், சுரமண்டலத்தை தாவீதை போல வாசிக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க டீமில் இருக்கார். அதுவரைக்கும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அவர் எல்லோரையும் போல இருந்தார். இப்பொழுது ஒரு வார்த்தை வருகிறது, நீ வாப்பா, உன்னுடைய சேவை தேவைப்படுகிறது, நீ சுரமண்டலத்தை வாசிக்க வேண்டும், உன் சுரமண்டலத்தை எடுத்துக்கொண்டு வா என்று அவனுக்கு ஒரு அழைப்பு விடுவிக்கப்படுகிறது. அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளையாகி அவர் சுரமண்டலத்தை எடுத்துக்கொண்டு வந்து வாசித்தார் என்று நாம் காண்கின்றோம். தாவீதுக்கும் இதே போல ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது, நீ சுரமண்டலத்தை வாசிக்க வேண்டும், ராஜாவுக்கு பேய் பிடித்திருக்கிறது, நீ சுரமண்டலத்தை வாசித்து பேயை அடக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல் இங்கே கர்த்தரை தேடுகிற சுரமண்டலத்தை வாசிக்கிற ஒரு வாலிபனுக்கு அங்கே ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு பேர் குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட அன்றைக்கு அத்தனை லட்சம் இஸ்ரவேல் யூதா வீரர்களுக்கு, ஏதோ வீரர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு அவர்தான் முக்கியமான காரணமாக இருந்தார். நீங்கள் என்ன வேலைனாலும் பாருங்கள், தம்பி தங்கச்சி என்ன படிப்புனாலும் படிங்க, எந்த ஊர்னாலும் நீங்கள் இருங்க, என்ன பிஸ்னஸ்னாலும் பண்ணுங்கள், ஒன்றும் மேட்டர் இல்லை. ஆனால் சுரமண்டலத்தை வாசிக்க தெரியணும், பாடத் தெரியணும், ஆண்டவரை ஆராதனை செய்ய தெரியணும், செய்தியை கொடுக்க தெரியணும், ஊழியம் செய்ய தெரியணும். அதுதான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியமே கிடையாது. நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுதும் இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் உலகப்புறமான வேலை கண்டிப்பாக அவசியம், சம்பாத்தியம் அவசியம். ஒரு பக்கம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை, படிப்பில் நம்ம முழு பலத்தோடு போராடணும், அது நம்முடைய கடமையாக இருக்கிறது, கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். இன்னொரு பக்கம் நாம் நிச்சயமாக இது மாதிரி சுரமண்டலம் வாசிக்கிறது மாதிரி, ஊழியம் செய்கிறது மாதிரி, பாடுகிறது மாதிரி, ஆராதனை செய்கிற மாதிரி ஒரு தாளந்துடையவர்களாக இருக்கணும். அது கர்த்தரை தேடினா தான் நமக்கு வரும், தானாக வராது. ஆண்டவர் மேலே நம்ம நேசமாக இருந்தால் தான் நமக்கு பாட வரும், ஆராதனை செய்ய வரும், இல்லைன்னா நம்ம ஊழியம் செய்ய முடியும். இதை மறந்துவிடவே கூடாது. இந்த சுரமண்டலம் வாசிப்பவரை தேடி கொண்டு வந்தாங்க. அப்படி நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கனம் கொடுக்கப்படும், உங்களை தேடி வருவாங்க. யோசேப்பு சிறைச்சாலையிலேருந்து தேடி வந்தாங்க, வா ராஜா ஒரு சொப்பனம் கண்டிருக்கிறார், அது யாருக்கு அர்த்தம் சொல்ல முடியல, நீ சொல்லுவியாம வா. அந்த ஒரு தாளந்து, அந்த ஒரு ஆவிக்குரிய வரம் யோசேப்புடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிட்டு, இந்த ஒரே ஒரு ஆவிக்குரிய வரம், சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லுகிற அந்த ஒரு வரம் யோசேப்பை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போயிற்று. தாவீது சுரமண்டலம் வாசிக்கின்ற இந்த வரம் அவரை எங்கேயோ கொண்டு போயிற்று. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வரம் உங்களிடத்தில் இருக்கிறது? ஆவிக்குரிய வரங்கள். நீங்கள் என்ன விதத்தில் நீங்கள் சிறந்து விளங்குகிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். ஆவிக்குரிய வரங்களால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கீங்களா? அந்நிய பாஷையில் பேசுகிற வரம் இருக்கிறதா? அந்த மாதிரி பிசாசை துரத்துறது, நோய்கள்லேருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்குற வரம்லாம் இருக்கா? நான் அந்த ஸ்கூலில் 11th 12th படிக்கிற காலங்கள், யூஜி படிக்கிற காலங்கள்லாம் எப்படியாவது அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்று அவ்வளோ வாஞ்சித்து, எல்லாரும் பேசுகிறத பார்த்து எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், நம்மளும் பேசணும்னு சொல்லி. அதை பார்த்து ஆண்டவர் என்னை ஒரு நாள் நிரப்பினார். அந்நிய பாஷையில் இன்றைக்கு வரைக்கும் பேச உதவி செய்திருக்கிறார். இந்த வரங்கள், நாம் பெற்றுக்கொள்கிற வரங்கள் ஒரு நாளில் நம்மை தனித்துவப்படுத்தும், எல்லார்ட்டிருந்தும் பிரித்து காண்பியும். நமக்கு ஒரு டிமாண்டு வரும், நம்மை ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரித்துக்குரியவர்களே, இந்த சுரமண்டலம் வாசித்த உடனே ஆண்டுடைய பிரசன்னம் எலிசா மீது இறங்கியதாம். தாவீது சுரமண்டலத்தை வாசித்த உடனே அந்த பேய் ஓடி போச்சு. ராஜா கொஞ்சம் இளைப்பாறினார், அப்பாடா அப்படின்னு சொல்லி. சுரமண்டலம் இல்லை, தாவீது இல்லைன்னா ராஜாவுடைய கதை ரொம்ப மோசமாயிரும். அந்த சுரமண்டலத்திலிருந்து இறங்குகிற அந்த வல்லமை, தெய்வீக வல்லமை ராஜாவுக்கு இளைப்பாறல் கொடுத்தது. அதே போல இங்கே அந்த சுரமண்டலம் எலிசானப்பட்ட திருக்கரசின் மீது தேவனுடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் கொண்டு வந்தது. உண்மையிலே ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பார் என்றால், உண்மையிலே ஒரு மனிதன் ஆண்டவருடைய அபிஷேகத்தினால இசை கருவிகளை வாசித்தால் அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் நிச்சயமாக இறங்கும். அப்பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். இந்த அப்படியே அவர் ஜோம் பண்ணுறவொன்னே அவனுடைய அபிஷேகம் ஒரு மேல் அப்படியே இறங்குது. உடனே எலிசா என்ன சொல்கிறார் பாருங்க. 16, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்காலில் வெட்டுங்க. ஃபஸ்ட் இடத்துல சொல்கிறார், பள்ளத்தாக்கில் ஃபுல்லாக வாய்க்காலாக வெட்டுங்க. எதுக்காக வாய்க்காலில் வெட்டணும்? தண்ணீர் வரப்போகுது, அதனால வாய்க்காலை வெட்டுங்க. இந்த பள்ளத்தாக்கு முழுக்க வெட்டிடுங்க.
லட்சம் லட்சம் பேருக்கு வாய்க்கால்களை வெட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு நீளமாக, ஆழமாக, அகலமாக வெட்ட வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வாய்க்கால்களை வெட்ட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இரவும் பகலும் நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான், வாய்க்கால்களை வெட்டணும். அதாவது நம்ம ஜெபிக்கணும். வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம செய்ய வேண்டிய காரியம் வாய்க்கால்களை வெட்டணும், எப்படியாவது ஜெபிக்கணும். எல்லாத்தையும் சாத்தான் செய்ய விடுவான், பட் ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்வார். வாய்க்காலை வெட்டியாச்சுன்னா தண்ணீர் வந்துவிடும், ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று அவனுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுவதற்கு சாத்தான் அனுமதிக்கவே மாட்டான். ஆரம்ப காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் இந்த ஜெபங்கிறதுல, இந்த வாய்க்காலை வெட்டுறதுல என்னை கரெக்டாக பழக்கி வச்சுருக்கார். ஒரு நாய் யார் வந்தாலும் குலைக்குது, அது எஜமான் பழக்கினாரா இல்லைன்னா கடவுளே படைத்தாரா என்றெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் ஆட்கள் வந்தவுடனே நாய் குலைக்குது, அது பயிற்சிவிக்கப்பட்டிருக்கிறது, கடவுளாலே அது பயிற்சிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனே வீட்டில் எல்லாருக்கும் தெரியுது யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரியுது. அதே போலவே ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஜெபிப்பதற்கான பயிற்சி இருக்கிற பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், எவ்வளவு வியாதிகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பண கஷ்டங்கள் வந்தாலும், சாத்தான் எல்லா பக்கம் நெருக்கினாலும் அந்த தேவனுடைய பிள்ளை வாய்க்காலை வெட்ட ஆரம்பிப்பார், அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். அப்போ சாத்தானால் கிரியை செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் ஜெபிக்கிற பொழுது அதால் அது பலன் கொள்ள முடியாது, அது அகோரப்பட முடியாது, அது பெருக முடியாது. ஜெபிக்கிற பொழுது அது அப்படியே அடங்கும், சாத்தானுடைய கிரியைகள் அப்படியே அடங்கும். வாய்க்காலை வெட்டுகிற பொழுது சாத்தான் ஓடி போயிடுவான். அதைத்தான் அங்கு காண்கிறோம். நீங்கள் எங்கும் பள்ளத்தாக்கு எங்கிலும் வாய்க்காலை வெட்டுங்க. சில நேரங்களில் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். வேலையே போக முடியல, பிஸ்னஸே நடக்க மாட்டேங்குது, வியாதி நீங்கவே மாட்டேங்குது, மீன் செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது, என்ன பண்ணே தெரியல. ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீங்கள் இரவும் பகலும் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இரவும் பகலும் ஆராதிக்கிற உன் ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ராஜாவுக்கு தெரியும் தானியேல் இரவும் பகலும் ஆண்டவரை ஆராதிக்கின்றவன்னு சொல்லி. எல்லாருக்கும் தெரியணும் நம்ம இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும். தெரிந்தாலே போதும், எந்த ஒரு சத்துருவோ, எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு பண கஷ்டமோ, இல்லைன்னா எந்த ஒரு மன கஷ்டமோ நம்மளை மேற்கொள்ள முடியாது. நம்ம எல்லாத்தையும் தாண்டி வெளியே வந்துடுவோம். எதுக்குள்ளே சஹரா பாலைவனத்தில் போட்டால் நம்ம தாண்டி வந்துடுவோம். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவனும் குடிக்கும்படிக்கும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீர்னால நிரம்பும்படியே நான் செய்வேன். எதுக்காக காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் என்று நான் சிந்தித்து பார்த்தேன். காற்று இல்லாமல், மழை இல்லாமல் தண்ணி இந்த பூமியில் வரவே வராது. மழை பெய்யாமல் குளம் நிரம்பாது, ஏரி நிரம்பாது, கிணறு நிரம்பாது, மக்களுக்கு தண்ணி இருக்காது, விவசாயமே செய்ய முடியாது. காற்று மேலே வீசும், மேகங்கள் கருக்கும், பிறகு மழை கொட்டும். இதுதான் உலகத்தில் இருக்கிற நீதி. கர்த்தர் சொல்கிறாருக்கு, அந்த காற்றும் வேண்டாம், மழையும் வேண்டாம், எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணியில் நிரம்பு, அப்போ தான் நீங்கள் என்னை நம்புவீங்க. நான் தான் உங்களுக்கு தண்ணி தந்தேன்னு நம்புவீங்க. காற்றை வீச வச்சு, மழையை பெய்ய வச்சு உங்களுக்கு தண்ணி கொடுத்தா இது ஏதோ தற்செயலாக மழை பெஞ்சு வச்சு போலுக்குன்னு நீங்கள் எல்லாம் சொல்லிடுவீங்க. நீங்கள் எல்லாம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இதயத்தை உடையும். அதனால் நான் உங்களுக்கு இதெல்லாம் இல்லாமலே உங்களுக்கு தண்ணீரை நான் கொண்டு வரேன். அப்போ தான் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள். மனிதர்கள் கர்த்தர்ட்ட எவ்வளவோ பயபக்தியாக நிற்பாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, அழுவாங்க, ஆண்டவரே ஆண்டவரேம்பாங்க. அற்புதம் நடந்த உடனே நான் நல்லா கடினமாக நான் படித்தேன்ல, நான் டே நைட்டு நான் போனேன்ல, அப்படி அதனால தான் இவ்வளோ மார்க் கிடச்சிச்சும்பாங்க. அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க அங்கெல்லாம் டியூஷன் வச்சுருந்தேன்ல, அதனால தான் அவன் மார்க் எடுத்தான் அப்படிம்பாங்க. அது வரைக்கும் கண்ணீரோடு இருப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஆண்டவரே ஆண்டவரே. மார்க் கிடைச்ச உடனே வேறு ஏதாவது சொல்லார். இதுதான் மனுஷனுடைய சுபாவம். இது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு மனுஷனுடைய வாய் எப்படினாலும் தாறுமாறாக பேசும். அது வரைக்கும் அது காத்திருக்கும், அது வரைக்கும் தாழ்மையாக இருக்கும், அதுக்கு பிறகு இஷ்டத்துக்கு பேசும். பிரியத்துக்குரியவர்களே, இதுக்கு தான் ஆண்டவர் மனுஷங்களை அறிஞ்சிருக்கிறதுனால தான் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், நான் பள்ளத்தாக்கு தண்ணீரில் நிரம்பி இருக்கும்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, அன்பு ஐயா அம்மா, அண்ணே அக்கா, கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு எந்த ஒரு வேலையோ வருமானமோ இல்லாவிட்டாலும், வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை, தொழிலும் இல்லை, எதுவுமே இல்லட்டாலும் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க ஆண்டவராலே கூடும். மருந்தும் இல்லை, மாத்திரையும் இல்லை, டாக்டரும் இல்லை, யாரும் இல்லை, ஆன்டிபயோட்டிக்ஸும் இல்லை, சர்ஜரியும் இல்லை, எதுவுமே இல்லை, டானிக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் உங்கள் வியாதியெல்லாம் சுகப்படுத்த ஆண்டவராலே முடியும். எந்த நிலைமையிலும் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய ஆண்டவராலே கூடும். எதுவுமே இல்லாட்டாலும் ஆண்டவர் மிக சிறப்பான ஒரு நன்மையை தர முடியும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் குறிப்பிடுவதை நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களை, கலங்கவே கலங்காதீங்க. எதுவுமே இல்லட்டாலும் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரால் சந்திக்க முடியும். வியாதி குணமாக்க முடியும். உங்கள் பிரச்சனைகளை ஒன்றும் இல்லாமல் அக்கி போட ஆண்டவரால் முடியும். இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கிறார். கலங்கவே கலங்காதீங்க. அவங்களுக்கு அந்த வருமானம் இருக்குது, இவங்களுக்கு இந்த வருமானம் இருக்குது, அவங்க வீடு கட்டி விட்டுருக்காங்க, கடையில் வாடகை வருது, பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையேன்னு கலங்காதீங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. அவங்களுக்கு அப்படி இருக்குது, இவங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. எதுவுமே உங்களுக்கு இல்லட்டாலும் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு, நிரம்பி வழிகிறதுக்கு ஆண்டவரால் செய்ய முடியும், இயேசுவினாலே செய்ய முடியும். அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க. நன்றி அப்பா. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஏன்னா பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். அப்போ தான்ப்பா உமக்கு மகிமை. நிறைய பேர் உமக்கு மகிமை கொடுக்காதபடியினாலே, அவர்கள் உண்மை தேடி அதை பெற்றுக்கொண்டு நன்றி கெட்டு போனபடியினாலே, தங்களை மேன்மைப்படுத்தினபடியினாலே, அப்பா அவருடைய கோபம் அவர்கள் மேலே மூண்டு நீர் கொடுத்ததை திரும்ப எடுத்து பிடுங்கி அவருடைய வாழ்க்கையை இடித்து போட்டு விட்டீரப்பா. வியாதிகளும் வீண் பிரச்சனைகளும் பொல்லாத மனிதர்களும் அவர்கள் நெருக்கிறாங்க. கர்த்தாவே, நீங்கள் இந்த நாளில் அவர்களை மறுபடியும் கட்டுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்கப்பா. தேவனுக்கு உரிய மகிமை செலுத்தி விடுவோம் என்றால் நம்ம எதுக்குமே பயப்படுகிற அவசியமே இல்லை. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே நிச்சயமாய் நாச மோசங்கள் ஏற்படும். ஆண்டவர் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்கிறார், நல்லவங்ககிட்ட சேருங்க, ஆபிரகாம் மாதிரி ஆட்கள்கிட்ட ஐக்கியமாக இருங்க, எலிசா மாதிரி ஆட்கள்கிட்ட ஐக்கியமாக இருங்க, யோசபாத் ராஜா மாதிரி, தாவீது ராஜா மாதிரி ஆட்கள்கிட்ட ஐக்கியமாக இருங்க. தவறான நண்பர்களை தேர்வு செய்வீர்கள் என்றால் அவர்கள்ட்ட இருக்கிற சாபங்கள், அவர்கள்ட்ட இருக்கிற பொல்லாத கிரியைகள், அவர்களை ஆண்டவர் சங்ககாரம் பண்ண வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். உங்களும் சேர்ந்து சங்ககாரம் பண்ணும்படியாக சொல்ல வந்துடலாம். அதனால் எப்படியாவது கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து நல்லவர்கள்ட்ட பழகும்படியாக, நீதிமான்கள்கிட்ட நெருக்கமாக இருக்கும்படியாக செய்யுங்கப்பா. இறைவா, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், தண்ணீர் இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, செலவுக்கு காசு இல்லையே, வாடகை கட்ட காசு இல்லையே, அது காசு இல்லை, இது காசு இல்லையே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். ஆண்டவரே, வியாதியெல்லாம் குணமாக்கப்படும், பயங்களெல்லாம் அப்புறப்படுத்தப்படும், எல்லா வாசலும் திறக்கப்படும். இன்றைக்கு இப்பொழுது ராஜாவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் அப்பா. வியாதியே வேண்டாம், பிள்ளைகள் படுத்தே கிடக்க வேண்டாம், இருமவே வேண்டாம், இருமி உயிர் போகிற மாதிரி சளியும் போக மாட்டேங்குது, நீங்கவே மாட்டேங்குது. கர்த்தாவே, விடுதலை தாருங்க ஆண்டவரே. தும்மல் தகப்பனே, விக்கல், தலைவலி, வைத்த வலி தகப்பனே, மனுஷர்களுக்கு எத்தனை வியாதிகள், எல்லாவற்றிலிருந்து விடுதலை தார். சடிதில விபத்துகள், நாச மோசங்கள், ஹார்ட் அட்டாக்கள், ஸ்ட்ரோக்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபைக்குள்ளே ஒழித்து வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வறுமையே வேண்டாப்பா, நெருக்கடியே வேண்டாம், அற்புதத்தை செய்யுங்க. அப்படியே ஆண்டவரை தோத்திரையா, ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீண்ட காலமாய் நன்மைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இப்படி ஊழியத்தை நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறியப்படுத்துகிற நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலாருக்குரிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று முதற்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று வாழ்த்துகிறோம். கரம் கூடவே இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம்.
இரட்சகர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அனுநயிக்கவல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.